வணக்க மக்களை. மகன் உயிரிழந்த பிறகு 26 வயது மருமகளை திருமணம் செய்த 70 வயது மாமனார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததாக கூறப்படும் திருமணமான சம்பவம் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெளியான தகவலின்படி 70 வயதான கைலாஷ் யாதவ் தனது 3வது மகனின் மனைவியான 26 வயது பூஜாவை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த திருமணத்தின் புகைப்படங்கள் வைரலானதை தொடர்ந்து இந்த சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கைலாஷ் யாதவின் மகன் உயிரிழந்த பிறகு பூஜா தனிமையில் இருந்ததாகவும் அவருக்கு பாதுகாப்பு, ஆதரவு மற்றும் மன உறுதி அளிக்கும் நோக்கத்தில்தான் இந்த முடிவை எடுத்ததாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் இந்த திருமணம் பூஜாவின் முழு சம்மதத்துடனே நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த திருமணம் குறித்து உறவினர்களுக்கு கூட முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. திருமண புகைப்படங்கள் பரவிய பிறகே உறவினர்களுக்கு இந்த விஷயம் அறிந்ததாக தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கியுள்ளது. சிலர் இது இவர்களின் தனிப்பட்ட முடிவு, இவர்களின் சம்மதம் இருந்தால் அதில் தவறு இல்லை என்று கூறுகின்றனர். மற்றொரு தரப்பினர் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு மற்றும் ஆதரவு அளிக்க திருமணம் மட்டுமே தீர்வா, வேறு வழி இல்லையா என்று கேள்வி எழுப்பி விமர்சித்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல்கள் பரவலாக பகிரப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கைகள் குறித்து இதுவரை உறுதியாக தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இது இருவரின் தனிப்பட்ட முடிவா அல்லது சமூக ரீதியான விவாதத்துக்க வேண்டிய விஷயமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மக்களை. இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும் மக்களை.